ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14/6/2025 கேரளா லாட்டரி கெஸ்டிங் நம்பர்ஸில் கார்னியா லாட்டரியில் கேஆர் 710வது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 710வது குழுக்கள் கிட்டத்தட்ட நான் முன்னாடியே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம சீரியஸ் மாறாமல் இருந்தது அப்படின்னா கார்னியா லாட்டரி மாறாமல் இருந்துட்டுருங்க. இது 710 இன்றைக்கி ரிசல்ட்டு, அதாவது நாளைக்கு குழுக்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1-0 ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. உண்மையுமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஏற்கனவே இந்த வீடியோ ட்ரிக்ஸ் பற்றி முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாதிரி அடுத்த நாள் ட்ரான் நம்பர் இன்றைக்கே அடிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மந்தோட மிடில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கால்குலேஷன், நல்ல ஒரு கெஸ்ஸிங் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் 2 டிஜிட் நம்பர், இங்கே இருக்கிற 2 டிஜிட் நம்பரும் அழகாகவே பாஸ் ஆகிருக்குங்க. ஸோ இந்த கார்னியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேஆர் 710வது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாடி தெரியும், 3 டிஜிட் 2 டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/6/2025 ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30-21, அதாவது 0-21 ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் என்ன கொடுத்துருக்கேன், நீங்கள் பெஸ்ட்டு கமெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருக்கணும். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவு. உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆதரவு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்க. சொல்லிட்டு நீங்கள் நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன், அதாவது 100-0-2-1 படி நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் வாங்க. நம்மளோட கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-1 காம்பினேஷன் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 100% அழகாகவே பாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-1 காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 2-1 காம்பினேஷன், 0 காம்பினேஷன் யூஸ் பண்ணல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-1 சூப்பராக வின் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-1 100% வின் ஆகிருக்கு. எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் பிசி சூப்பராக வின் அடிச்சு கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை பயன்படுத்தி யாராவது பயன் அடைஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க. நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், எனக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்க, அதாவது ஆல் போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிசி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி டைரெக்டாக வின் அடிச்சிருக்கோங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லை, 100% வின் ஆகிருக்குங்க. ஸோ இது மாற்றம் முடியாமல் வந்த ஒரு விஷயம் தான் அது. இதில் நீங்கள் யாராவது பயன்படுத்தினா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறதையும் போய் பார்த்துடலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சந்துரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 716 கொடுத்துருக்காருங்க. 1 அழகாக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 1 காம்பினேஷனை யூஸ் பண்ணியிருக்காரு. மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 76-46 கொடுத்துருக்காருங்க. செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னா 752. சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பர் அழகாக பாஸ் வச்சு கொடுத்துருக்காருங்க. ஆல் போர்டில் 0-1 சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. தேங்க்ஸ் நண்பா. முத்துச்செல்வி வந்து பார்த்தீங்கன்னாக்க 788 0-224 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் மிஸ்டேக் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி சூப்பராக வின் அடிச்சிருக்காருங்க. உன்னால 100% வின் ஆகிருக்கு. தேங்க்ஸ் நண்பா. அடுத்து இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 883, 683, 283 கொடுத்துருக்காங்க. ரகம் வந்து பார்த்தீங்கன்னா 979. விஎஸ்எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க 1 காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காருங்க. 1-0 காம்பினேஷன் 100% வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் நண்பா. அடுத்து சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்களும் 2-0 காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காருங்க. ரொம்ப நன்றிங்க சத்யா. தல ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்க 742 2 காம்பினேஷன் இருக்குது. எஸ் துரைராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 473 908 0 கால்குலேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அருமை நண்பா. தேங்க்ஸ் நண்பா. அடுத்து முருகன் வந்து பார்த்தீங்கன்னா 699. செல்லதுரை வந்து பார்த்தீங்கன்னாக்க 415 கொடுத்துருக்காங்க. 1 அழகாக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து ராஜபதின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அழகாக 2 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. 2 அது மட்டும் இல்லாமல் 2 பி போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காருங்க. 1 பி வின் ஆகிருக்கு. சக்ஸஸ் தான். தேங்க்ஸ் நண்பா. அடுத்து திலீப் பிலிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 777 கொடுத்துருக்காருங்க. 725 கொடுத்துருக்காரு. 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. தேங்க்ஸ் நண்பா. அடுத்து வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 573, 571, 576 கொடுத்துருக்காரு. 571 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க. அழகாக சி போர்டு வின் ஆகிருக்கு. சூப்பர் நண்பா. தேங்க்ஸ் நண்பா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பயன் அடைஞ்சிருக்காங்க கேட்டதுக்கு எஸ்ன்னு கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தது, நேற்று நடந்த விஷயங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன, அதாவது இன்றைக்கி நடந்திருக்குங்க, நேற்று கொடுத்த ரிசல்ட் ப்ரைஸ் பண்ணி இன்றைக்கி அடிச்சுக்கன்னு பார்த்துருக்கோம். நாளைக்கு என்ன நம்பர் வரும், அதாவது கார்டினல் ஆர்டரில் என்ன நம்பர் வருங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ், ஏபிசி 3 டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 5, 8, பி போர்டில் 7, 5, சி போர்டில் 4, 3 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு மெயின் ஃபோக்கஸ் எடுத்துக்கலாம், கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது தாட்டுறதுக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பரோட காம்பினேஷன் படி என்ன நம்பர் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5, 7 வந்தால் 0, 8, 5 வந்தால் 6, 7, 4 வந்தால் 1, 5, 3 வந்தால் 2, 4, 5 வந்தால் 6, 3, 8 வந்தால் 0, 3, 7 வந்தால் 9, 5, 5 வந்தால் 2 வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் 99% அதிகங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இந்த நம்பர்ஸில் நீங்கள் கேட்டகரியில் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆணித்தனமாக சொல்லிக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணக்கு வழக்கு, உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படுங்க, அது உங்களுக்கே தெரியுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெகா சான்ஸ் 5க்கும் 3க்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட காம்பினேஷன், அதாவது இங்கேருந்து இந்த நம்பர்லாம் நம்ம எப்படி காம்பினேட் பண்ணி கொண்டு போகிறோம், அதாவது அப்படி தான் இது வந்து டேரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணுறோமா இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம், எந்த நம்பர்லாம் வர சான்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி 3 டிஜிட் நம்பர்ஸில் இன்றைக்கி என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 574, 853, 075, 856. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 853, 56 நியர்பை நம்பர். அது 174, 235, 456, 380, 973, 552க்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை மூட்டை தரலாங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் நம்பர் 552. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7, 4ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சான்ஸ் இருக்குது. 574, 174 கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து ரிப்பீட்டடாக ஒன்று வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால 174 நம்பர் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 456, 856, 4 வருமா 8 வருமா அப்படின்ற கன்ஃபியூஷனே வேண்டாம். 8க்கு அதிகப்படியான ஒரு சான்ஸ் இருக்குது, அதனால் 8ங்கிற நம்பர் கொடுத்துருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 லாஸ்ட் டெட் எண்டில் முடியிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 853, 973ங்க. ஸோ அதில் இந்த நம்பர் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னாக்க 2 வந்தால் 5 வருது, சரி 1 வந்தால் லாஸ்ட்டில் 5 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 075ங்கிற ஒரு நம்பர் கன்சிடரேஷன் கொடுக்கலாம், வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க என்னோட கால்குலேஷன் வந்த நம்பர். இந்த நம்பரில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற நம்பர் பாக்ஸாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட கணக்கு வழக்கு உங்களுக்கு கொடுத்துட்டேன், உங்களோட கணக்கு வழக்கு நம்பரை மறக்காமல் நம்மளோட கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. நம்மளோட நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக பயன்படுது, மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேதி 14/6/2025 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மந்தோட மிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரான் நம்பர், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ட்ரான் நம்பர் என்னவோ அதை பேஸ் பண்ணி, அதாவது சண்டே ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி தாங்க ரிசல்ட் அமைய போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தட்டலாம், எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். ஸோ இந்த கேலண்டர் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கிறது 569, 245, 146க்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தட்டலாம், எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். இந்த நம்பரில் எனக்கு இம்பார்ட்டன் நம்பர் தோணுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 156ங்கிற நம்பரை இம்பார்ட்டன் நம்பர் நான் கன்சிடரேஷன் கொடுக்கல. உங்களுக்கு இந்த நம்பர் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் எடுத்து கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 075, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 552, 973, 856, 174. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 569. ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பெஸ்ட் நம்பர்ஸை நான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 815 எடுக்கலாம், 595 98 எடுக்கலாம்,
775 கூட இருக்கலாங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் இங்கேருந்து நல்ல ஒரு செலக்டிவ் நம்பரை எடுத்து போடுங்க, கண்டிப்பாக வின் பண்ணலாம். இதில் செலக்டிவாக நான் எடுத்து போகிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 575 நம்பர். ஸோ இது இந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது 2 டிஜிட் நம்பர். 2 டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி, பிசி, ஏசி நம்பர்ஸ். இன்றைக்கி என்னோட கணக்கில் இருக்கிறது 57, 55, 23, 74, 35, 46, 97, 25, 14, 68க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10% தட்டலாம், எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க. இது 100% வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த நம்பரில் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய கணக்கு வழக்கு உங்கள்கிட்ட இருக்குது, உங்களோட கணக்கு வழக்கு என்கிட்ட இல்லைங்க. இருக்கிற நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களுக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கு பயன்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போது ஈவன் எல்லாமே ஓகேவாக போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக பண்ணலாங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வீடியோ பொறுமையாக பார்த்து அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். இந்நாள் போனாலாக இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பில் மாணிக் கிருஷ்ணன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.